ஆமென் சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணா, அத எஸ் ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால உங்க எல்லாரையும் மீண்டுமாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். திரும்பவுமாக உண்மையில நான் திரும்ப சொல்றது போல செல்விய திரும்பவுமாக இந்த மீட்டிங்ல அவள இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஹalleluya! எத்தன பேருக்கு அப்படி ஒரு சந்தோஷம்? ஹalleluya! ஹalleluya! Hallelujah. அவருடைய கைய கொண்டு தொடங்குன இந்த ஊழியத்த, அவருடைய கைய கொண்டே கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பல உயரங்களை இந்த ஊழியத்துல காணும்படிக்கு செய்வார் என்று சொல்லி மனமார நான் வாழ்த்துறேன். அவளுடைய டெடிகேஷனுக்காக கடந்த காலங்கள்ல அவங்க போயிருந்த பொழுது கர்த்தர் துணையாக இருந்து அவளை நடத்துனதற்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். அநேக காரியங்கள் காரியங்கள்லாம் சிலதெல்லாம் நம்ம ஜெபிச்சோம், காரியங்கள கேள்விப்பட்டோம். ஆனா எல்லாவற்றிலும் கர்த்தர் போதுமானவராய் பிள்ளைக்கு இருந்ததற்காக, அவருடைய குடும்பங்களுக்கு இருந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹalleluya! ஹalleluya! ஒரு நிமிஷம் எல்லாரும் நன்றி செலுத்துவீங்களா? ஹalleluya! எஸ் ஆமென். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் போதுமானவராக இருந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். அவர் செய்த அந்த ஊழியங்கள குறிச்சு அ சொன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படி கர்த்தர் தொடர்ந்து அவளை பயன்படுத்தி, அவளுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னும் இன்னுமாய் அதிகமாக மகளை பலப்படுத்தி ஊழியத்துல பயன்படுத்தும்படியாக உண்மையிலே ஆண்டவருடைய நாமத்தினால நான் அவள வாழ்த்துறேன். ஒரு சகோதரி போல ஒரு ஃபீலிங் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உறவ இன்னைக்கும் நான் யோசிச்சு பார்க்கும்பொழுது, இந்த மாதிரியான டிவைன் கனெக்ஷன்ஸ் ஆண்டவர் குடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துறேன். வாழ்க்கையில சிலர ரொம்ப அழகா ஆண்டவர் பொருத்தி வைப்பாரு. அங்கிள் சொல்லக்குள்ளலாம் நான் நெனப்பேன், "அம்மா பேசினியாம்மா? பேசினியாம்மான்னு" ஆரம்பத்துல சொல்லுவாரு. அப்ப வந்து நான் கொஞ்சம் ரொம்ப பேசுறதுக்கு, நான் ரொம்ப இனிஷியேட் பண்றதுக்கு சும்மா நல்லா பேசுவேன் எல்லார்ட்டயும். ஆனா தொடர்ந்து மூவ் பண்றதுக்கு, அத மெயின்டெயின் பண்றதுக்குலாம் எனக்கு அவ்வளோக்கா வராது. ஆனா அவளுடைய அவ என்னுடைய வாழ்க்கையில வந்தது எனக்கு ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். அவ சொல்லுவா, "நீ கிடைச்சது இல்ல. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்ததுக்காக நான் உண்மையிலேயே நன்றி செலுத்துறேன். ஒரு நல்ல தோழியாக, நல்ல ஒரு சகோதரியாக, ஒரு நல்லத நமக்காக ஜெபிக்க, கர்த்தர் இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள நம்மளுடைய வாழ்க்கையில எப்போதுமே வைத்திருக்கிறதுக்காக நமக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு எப்போதுமே நன்றி செலுத்தணும். அப்படிப்பட்ட உறவுகள் நமக்கு ரொம்ப அவசியம். அதனால ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். இன்றும் கூட நம்ம கடந்த வாரத்துல நம்ம துவங்குன அந்த காரியத்தை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். ஹalleluya! 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 Hallelujah. எத்தன பேர் உற்சாகமா Hallelujah. இருக்கிறீங்க? எத்தன பேர் ஹalleluya! தேவன் நம்மோடு Amen. Hallelujah. இருக்கிறார். நமது வாழ்க்கையில தேவ திட்டத்தை அறிந்து கொள்வது எப்படி? நமது வாழ்வில் தேவ திட்டத்தை அறிந்து கொள்வது எப்படி? என்று சொல்லி ஒரு 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 காரியங்கள நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பிரயோஜனமான காரியங்களை போதிக்கிறவராய் இருக்கிறார். அதை நமக்கு அழகா உறுதிப்படுத்துவார். ஆண்டவர் நான் எப்போதுமே செய்திக்கு ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது, அது ஆண்டவர் பேசுகிற விதமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப கரெக்ட்டா நம்ம ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் இருந்தா, அத அழகா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கிளாரிட்டி குடுத்து, இத குறிச்சு இத இந்த இந்த செய்திய வந்து நான் ரொம்ப நாட்களுக்கு முன்பாகவே இத வந்து பேசணும்னு எனக்கு பயங்கர ஆசை. எனக்கிட்ட சில பேர் கேட்டாங்க. இத குறிச்சு நீங்க பேசுங்கன்னு சொல்லி. அப்ப அவங்களலாம் இன்னைக்கு காணோம். அத குறிச்சு பேசணும்னு ரொம்ப மாதங்களுக்கு முன்பாவே எனக்கு ஆசை. ஆனா அப்பலாம் ஆண்டவர் வந்து அதுக்கு அலோ பண்ணல. நான் அத குறிச்சு ரொம்ப நெறைய கற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகள குடுத்தார். அத குறித்து நான் கேட்டு, நான் அறிந்து கொண்டு, நான் அத குறிச்சு கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு எனக்கு கர்த்தர் கிருப குடுத்தார். எப்போதுமே நம்ம பண்ணுவோம். சில காரியங்களை செய்ய, சில காரியங்களை பண்ண, சிலத நம்ம பேச, பிரசங்கிக்க அப்படி. ஆனா ஆண்டவர் வந்து தக்கபடி, தக்க சமயத்துல அவருக்கு காத்திருக்கும் பொழுது, அழகா அதுக்குரிய காரியங்கள நடத்த அவர் வல்லமையா உள்ளவராய் இருக்கிறார். அதனால தான் அவருடைய சமயத்துக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நானே அத விட்டுட்டு, நானே அத மறந்துட்டேன்னா, அது அப்படியே ஒரு ஓரத்துல போயிடுச்சு. சரி போ அப்படின்னு சொல்லி. ஆனா அதற்கு அப்புறமாக இந்த வாரங்கள்ல போன வாரங்கள்ல இந்த காரியத்த குறிச்சு எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தாரு. அப்ப ஐயோ! இது நம்ம எப்போதோ நம்ம அத யோசிச்சோம். ஆனா அது எப்படி அப்படின்னு. ஆனா அது அழகாக தேவன் நினைவுபடுத்தி அதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கிருப குடுத்தார். கடந்த வாரத்துல சிலர் சாட்சி சொன்னீங்க. இது ரொம்ப பிரயோஜனமா இருந்ததுன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya! அதனால நமது வாழ்க்கையில தேவ திட்டத்தை நாம் அறிந்து கொள்வது எப்படி? இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக, ஒரு சவால் மிகுந்த ஒரு காரியமாக ஏன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி நம்ம இருக்கிறோம்னா, சில பேருக்கு எப்படின்னா, ஆண்டவரோட சித்தம் அது ஒண்ணாது. நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டம் அப்படின்னு சொல்லி வாழுகிறவர்கள் சிலர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இத குறிச்சு ஒரு பெரிய ஒரு காரியங்கள் அத குறிச்சு இல்ல.
ஆனா ஒரு ஆண்டவருக்குள்ள இருக்கிறவர்கள், தேவனோடு கூட நெருங்கி இருக்கிற ஜனங்களுக்கு இத குறிச்சு ஒரு பெரிய கன்ஃபியூஷன், ஒரு பெரிய பயம். ஐயோ, இது ஆண்டவருக்கு சித்தம் இல்லாம போயிருமோ, இது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாம போயிருமோ, நம்ம வழி மாறி போயிருவோமோ அப்படின்னு சொல்லி பயத்திலேயே முடங்கி செயல்படாம போகிறவர்களும் இருக்கிறாங்க. இந்த சித்தத்தை குறிச்சு கன்ஃபியூஷன். நான் இங்க போறது அவருக்கு சித்தமா, நான் இந்த காரியத்தை செய்யறது அவருக்கு சித்தமா, இந்த வேலையை செய்யறது அவருக்கு சித்தமா, இந்த பிசினஸ் செய்யறது சித்தமா, இந்த திருமணத்தை செய்யறது அவருக்கு சித்தமா, என் பிள்ளையோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன், இது அவருக்கு சித்தமா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி குழப்பத்தோட ஒரு கன்ஃபியூஷன்ஸோட இருக்கிறவர்கள் நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். பத்தாத்துக்கு பயம் வேற வந்துரும். ஐயோ, நான் இது ஆண்டவர் சித்தம் இல்லாத ஏதோ பண்ணிட்டு இருக்கிறேன் போல, அதனாலதான் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை, இப்படிப்பட்ட போராட்டம்னு சொல்லி நமக்குள்ளாக ஒரு பயமும் நம்மளை ஆட்கொள்ளுகிறத பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்தெல்லாம் நம்ம ஒரு காரியத்தை நம்ம சரிவர புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தத்தை குறித்ததான புரிதல் நமக்கு அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya. அப்ப பாருங்க, இந்த நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கையில 3 பிரதானமான சித்தங்கள் நடக்கிறத நம்ம நம்ம கடந்த வாரத்துல தியானிச்சோம். அதாவது முதலாவது தேவனுடைய சித்தம், அடுத்தது பிசாசோட சித்தம், அடுத்தது அவனுக்குரிய மனிதனுடைய சித்தம். சித்தம்னா என்ன? இப்படிதான் நடக்கணும், அப்படிதான் நடக்கணும், அப்படி ஒரு டெசிஷன் அதை செயல்படுகிறது இல்லையா? அப்ப பிரதானமாக இந்த 3 சித்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறத பார்க்கிறோம். தேவனுடைய சித்தம், பிசாசுடைய சித்தம், திட்டம், அல்லது மனிதனுடைய திட்டங்கள், தீர்மானங்கள், சித்தம் நடக்கிறத பார்க்கிறோம். மத்தேயு 6வது அதிகாரத்துல 9, 10 வசனங்களை போன வாரத்துல வாசிச்சோம். இப்போதும் வாசிங்க. மத்தேயு 6வது அதிகாரத்துல 9வது வசனமும் 10வது வசனமும் வேகமாக எடுத்து வாசிக்கணும். வசனங்களை வேகமாகவும் வாசிக்கணும். ஹalleluya. எஸ். மத்தேயு 6 நீங்கள் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமென், ஆமென். அப்ப இதுல நம்ம வாசிக்கும் பொழுது தெளிவாக நமக்கு புரியுது, பரமண்டலத்துல அவருடைய சித்தம் தான் செய்யப்படுது. பரலோகத்துல யார் சித்தம் தான் நடக்குது? அவருடைய சித்தம் தான் நடக்குது. அதனாலதான் அது பரலோகமா இருக்கு. ஆனா பூலோகத்துல அவர் சித்தம் மாத்திரம் தான் நடக்குதான்னு சொல்லி பார்த்தோம்னா, அது இந்நேரம் என்னவா இருக்கும்? பரலோக மாதிரி இருந்திருக்கும். இல்ல, மனுஷன் தான் விரும்பினதெல்லாம் செய்யறான். பிசாசுக்கு இடம் கொடுத்து, ஆமா, பிசாசு சொல்றதெல்லாம் கேட்டும் சில காரியங்களை செய்யறான். நிறைய அப்படிப்பட்ட தீமையான காரியங்கள், ஆமா, உலகத்துல நடக்கிறத பார்க்கிறோம். அதனாலதான் இந்த உலகத்துல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, என்னென்னவோ தீமையான காரியங்கள், அநீதியான காரியங்கள், இதெல்லாம் ஆண்டவரோட சித்தமா? சொல்லுங்களேன். அவரோட சித்தம் மாத்திரமா நடக்குது உலகத்துல? இல்ல. அப்ப கொலைகள், கொள்ளைகள், அட்டூழியமான காரியங்கள், கேள்விப்படவே முடியாத அளவுக்கு ரொம்ப சோகமான காரியங்கள்லாம் அந்த உலகத்துல நடக்குது. அப்ப பாருங்க, முழுவதுமாக அவருடைய சித்தம் இந்த உலகத்துல செய்யப்படல. பிசாசானவனுக்கு இடம் கொடுத்து நிறைய காரியங்கள் நடக்குது. மனுஷனும் அவனுக்கு உகந்த காரியங்களை செய்து இந்த உலகம் இப்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறத, இயங்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, உங்க சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல உலகத்திலையும் செய்யப்படணும்பா. உங்க சித்தம் எங்க, இப்படி நாம் ஜெபிப்பதை ஆண்டவர் இங்க வலியுறுத்தி காண்பிக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய சொந்த வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தத்துக்கு அவன் இடம் கொடுக்கிறான். அவனுடைய குடும்பத்துல ஆண்டவருடைய சித்தத்துக்கு இடம் கொடுக்கிறான். இப்படியாக ஒரு கிறிஸ்தவ சபைகள்ல இடம் கொடுக்கிறோம். இப்படியாக ஒரு கிறிஸ்தவ கம்யூனிட்டி, ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் அவருடைய சித்தத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது உலகத்துல நன்மையான நல்ல காரியங்களை தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல காரியங்கள் நம்மளுடைய உலகத்துல நடக்கிறத பார்க்கிறோம். இப்படித்தான் நடக்குது நம்மளுடைய வாழ்க்கையில. ஆமா, தேவன் தம்முடைய விருப்பங்களை இப்படியாக நிறைவேற்றுகிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளின் மூலமாக. அப்ப பாருங்க, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. மீண்டுமாக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம் வேகமாக எடுத்து வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆமென், ஆமென். அப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம எதுக்காக இந்த வசனத்தை வாசிச்சோம்னா, இதோ நான் வாசற்படியில நின்று என்ன பண்றேன்? கதவை தட்டுறேன். ஆண்டவரால போக முடியாதா? பூட்டி இருக்க கதவுகளுக்குள்ளாக போக முடியாதா?
இது என்னத்தை காண்பிக்குது, அப்படி என்னத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா, God will not force anyone. உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கணும், சில நன்மை, சில காரியங்கள் தேவன் விரும்புகிற காரியங்கள் நடக்கணும்னா ஆண்டவருக்கு நீங்க இடம் கொடுக்க வேண்டும். He is a gentle God. He will not force anyone. அவர் அவராகவே வந்து நுழைஞ்சு பிசாசு தான் பாருங்க அந்த மாதிரி. ஆண்டவர் ஒரு ஜென்டில் காட். அவர் ஒரு ஜென்டில் காட். அவர் வந்து வாசற்படியில நின்று நான் என்ன பண்றேன், நான் கதவை தட்டுறேன், ஒருவன் எனக்கு இடம் கொடுத்தா நான் வந்து என்ன பண்ணுவேன், அவனோட கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், தேவனுக்கு நம்முடைய வாழ்வில அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. இதான் நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். பிரியமான தேவ ஜனமே, அவருடைய சித்தத்தைப்படி என் வாழ்க்கையில நடக்கணும், அவருடைய சித்தம் என் குடும்பத்துல நடக்கணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அவர் சித்தம் நடக்க நாம் இடம் கொடுக்க வேண்டும். பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் அவருடைய சித்தம் செய்யப்படுவதாக. நடக்கிற காரியங்கள், அட்டூழியங்கள், அக்கிரமங்கள் இதெல்லாம் என்ன இல்ல, அவருடைய சித்தம் நடக்கல. நிறைய காரியங்கள், கெட்ட காரியங்கள், தீமையான காரியங்கள் எல்லாம் மனிதனுடைய இச்சைக்கு ஏற்ற விதமாக பிசாசுடைய காரியங்களுக்கு இடம் கொடுத்து நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்துல நடக்கிறது எல்லாம். ஆமா, அவருடைய விருப்பம் நடக்கல, அவருடைய விருப்பம் மாத்திரம் நடக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம தேவனுடைய பிள்ளைகள். அப்ப அவருக்கு இடம் கொடுத்து அவருடைய சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. அப்ப ஃபர்ஸ்ட் என்னது, அவருக்கு இடம் கொடுக்கணும். He is a gentle God. He will not force anyone. He has given us the free will. God has given us a free will. நமக்கு சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க அவர் தீர்மானிக்க நமக்கு அந்த ஃப்ரீ வில்ல, சுயமாக அந்த சுய சித்தத்தை வைத்திருக்கிறதுனால நாம் இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி போன வாரத்துல நம்ம கற்றுக்கொண்டோம். இட் வில் நாட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. வாழ்க்கையில சித்தம் நடக்கணுமா, உங்க பிள்ளைகளோட உங்க குடும்பத்துல நடக்கணுமா, விட்டு கொடுங்க, கர்த்தருக்கு இடம் கொடுங்க, தீர்மானிங்க. என் வாழ்க்கையில ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, எனக்கு தெரியலப்பான்னு சொல்லி ஆமா இடம் கொடுங்க. அப்ப இந்த 3 காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். தேவ சித்தம், பிசாசின் சித்தம், மனுஷ சித்தம். இது பிரதானமாக இந்த உலகத்துல கிரியை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பூலோகத்துல பாருங்க, மனுஷன் தன் விரும்புகிறத செய்யறான். பிசாசு என்ன பண்றான், சில வேளைகள்ல பிசாசும் பாருங்க, அவன் தூண்டி விடுகிறான், அவன் விருப்பத்தை கொடுக்கறான். ஒரு சில கெட்ட காரியங்களை, கோபத்தை, வைராக்கியத்தை, நல்ல மூர்க்கமான எண்ணங்களை, இல்லைன்னா இச்சைகளை, இப்படி எதையாவது ஒன்ற அவன் விரும்புகிறத, அவனுடைய சித்தத்தை, அவன் இந்த உலகத்துல நடத்த இருக்கிற காரியங்களை என்ன பண்றான், ஆமா அப்படி கொடுக்கறான். அதுக்கு இடம் கொடுக்கும் பொழுது மனுஷன் அதுக்கு இடம் கொடுத்து அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அதை நிறைவேற்றுகிறத பார்க்கிறோம். இப்படித்தான் இந்த உலகத்துல காரியங்கள் நடந்தேறுகிறத நம்ம பார்க்கிறோம். காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் கேளுங்க. இது ரொம்ப முக்கியமான செய்தியாக தேவன் இதை நமக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப பிரயோஜனமாக வைத்திருக்கிறத திட்டமாக சொல்ல முடியும். இது ஒரு முக்கியமான செய்தி. நம்ம வாழ்க்கையில நிறைய வேளைகளை நாம் திசை மாறி போகிறதற்கு, நாம் வழி தவறி போகிறதற்கு, நமக்கு புரியாம போகிறதற்கு, இல்லைன்னா நம்ம உயரங்களுக்கு போக முடியாம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுமா, அவருடைய சித்தத்தின் படி நம்மளுடைய வாழ்க்கைய கட்டி அமைக்க நமக்கு தெரியல, நடக்க நமக்கு தெரியல. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில நிறைய விதமான போராட்டங்களை இன்னைக்கு நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். நம்ம பாடினதின் பிரகாரம், என்னில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, என்னில் உண்டான தீமை எல்லாம் என்னால புரியாதனால, அறியாதனால. அதனாலதான் அறியாமை என்பது ஒரு இருள். நம்ம அறிந்து கொள்ள நாம் விடுதலை பெற்றவர்களாகி விடுவோம். ஹalleluya, ஹalleluya. ஏன் அப்படி சொல்றேன், அறியாமை இருள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏன் அப்படி சொல்றேன், கடந்த வாரங்கள்ல ஆர் ஸ்டான்லி அங்கிள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிளஸிங் யூத் மிஷன் அப்படிங்கிற அந்த ஸ்தாபனத்தை நிறுவின ஒரு நிறுவனர் ஆர் ஸ்டான்லி. அவர் வந்து ஒரு இன்ஜினியர். அந்த காலத்துல நான் சொல்றது, அவருக்கு இப்ப 90 கிட்ட ஏஜ் ஆகுது. அப்ப இது ஒரு பெரிய ஸ்தாபனம். FMBB நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். FMBB, பிளஸிங் யூத் மிஷன், ஜெம்ஸ், இதெல்லாம் மிஷனரி இயக்கங்கள். அந்த நாட்கள்ல ஒரு பெரிய எழுப்புதலின் தீக்கு காரணமாக இருந்த நபர்கள், இந்த மாதிரியான நபர்கள் நமக்கு. அவ பாருங்க, அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ கேட்கறாங்க. அதை நீங்க கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அப்ப அந்த இன்டர்வியூல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. கேட்டப்ப
இந்த அபிஷேகத்தை குறிச்சு, இந்த அந்நிய பாஷை, இந்த வரங்களை குறிச்சு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அபிஷேகத்தை குறிச்சு நீங்க எப்படி இது பண்ணீங்க அப்படின்லாம் இது பண்ணக்குள்ள அவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது என்ன பண்ணாங்களாமா, அந்த அந்நிய பாஷை வரங்களை குறித்து ஒரு ஒரு சர்ச் குரூப், அதை நான் சொல்ல அதை இது பண்றேன். அப்ப அந்த குரூப், பர்டிகுலர் குரூப் ஆஃப் இதுல இருந்து இன்வைட் பண்ணி இருந்த பொழுது இவங்க ஜெபிக்கக்குள்ளெல்லாம் ஆண்டவருடைய அருள் மாறி அதிகமாக செயல்படுகிறத, ஆவியானவருடைய வரங்கள் செயல்படுகிறத வெகுவாக அந்த நாட்கள்ல பார்க்க முடிஞ்சது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இருந்தனால இவரை அங்கிளை வந்து கூப்பிட்டு, ஆமா அந்த இடத்துல இவரை வந்து இன்டர்வியூல, சாரி, அந்த அந்த இடத்துல மெசேஜ் கொடுக்கும் படிக்கும், இப்படி நல்ல ஒரு ஆவிக்குரிய ரீதியாக நடத்தும் படிக்கும் அவர்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு, ஒரு சபையின் பாகுபாடினருக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஒருவேளை இந்த ஆவிக்குரிய இந்த வரம், அதாவது இந்த அந்நிய பாஷை வரத்துக்காக நம்ம ரொம்ப காத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுல வசனத்துல இருக்குல்ல, அவர்கள் காத்திருந்து ஜெபித்தார்கள் அப்படின்னு, ரொம்ப வருஷமா காத்து ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்க அந்த அபிஷேகத்தை பெற்று, அந்த அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளவே முடியல. ரொம்ப வருஷமான அவங்களுக்குள்ள ஆசை, இந்த வரத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், அதனால நான் காத்திருக்கணும், வேதத்துல காத்திருக்குன்னு இருக்கோ, நான் காத்திருக்கணுமோ அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஜெபிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. அப்ப இவர் போன உடனே, எடுத்த உடனே அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இதோ நான் போகிறேன், எனக்கு பின்பாக ஒரு தேற்றரவாளனை நான் என்ன பண்றேன், அனுப்புகிறேன். he is the ever present help. அவர் எப்போதுமே உங்கள் மத்தியில இருப்பார், உங்களுக்குள்ள இருக்கிறார். ஏற்கனவே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இதை நீங்க ரொம்ப இதெல்லாம் இல்ல, அவர் அவர் வந்துட்டார், அவர் உங்களுக்கு அந்த அந்த வரத்தை கொடுத்துட்டாருன்னு நீங்க நம்புங்க, அந்த அபிஷேகத்தை கொடுத்துட்டாருன்னு நீங்க நம்புங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் நீங்க நம்புங்கன்னு சொன்ன மாத்திரத்துல அநேகர் இந்த வரத்தை பெற்றுக்கொண்டாங்களாம். ஹalleluya, ஹalleluya. நிறைய பேர் அத்தனை வருடங்களா இருந்தவங்க அப்படி இந்த காரியங்களை பெற்றுக்கொண்டாங்க. அப்ப பாருங்க, இல்ல என்ன நம்ம காரியத்தை விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னா, நம்மளுடைய தவறான புரிதல்கள், நம்மளுடைய தவறான எண்ணங்கள், அந்த இருள் நமக்கு ஒரு தடையாக இருந்துவிடும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. ஹalleluya, ஹalleluya. அப்ப பாருங்க, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள, அதனாலதான் இந்த வார்த்தையை கொண்டு, நல்ல நல்ல காரியங்களை கொண்டு நாம நம்மளுடைய ஸ்ட்ராங் பிலீஃப்ஸை நம்ம மாத்த கட்டுக்கணும். ஹalleluya. பிரதானமாக நம்மளுடைய வாழ்க்கையில தேவ திட்டத்தை அறிந்து கொள்வது எப்படி என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். தேவ சித்தம், மனுஷ சித்தம், ஆமா பிசாசோட சித்தம், இந்த 3 விதமான காரியங்கள் நம்மளுடைய இந்த உலகத்துல செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப தேவ சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கணும்னா நம்ம முதலாவது என்ன பண்ணணும், நம்ம இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்து முடித்தோம், நம்ம கற்றுக்கொண்டோம். சரி, இப்ப அடுத்தது, சரி ஓகே சிஸ்டர், நான் தேவ திட்டம் நடக்கிறதுக்கு என் வாழ்க்கையில நான் என்ன பண்றேன், நான் இடம் கொடுக்கிறேன், நான் புரிஞ்சுக்கிறேன். ஆண்டவர் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், யாரையுமே ஆமா கட்டாயப்படுத்தி இது பண்ண மாட்டார். எனக்கு ஃப்ரீ வில்ல கொடுத்துருக்கேன், நான் திட்டத்துக்கு இடம் கொடுக்கிறேன், நான் இடம் கொடுக்காமனா இல்ல, நான் அப்படிலாம் இல்ல, நான் ஆண்டவர் திட்டம் என் வாழ்க்கையில நடக்கணும், அவரோட சித்தம் தான் நடக்கணும்னு தான் நான் விரும்புறேன். ஆனா எனக்கு அதை குறிச்சு கிளாரிட்டி இல்ல, கன்ஃபியூஷனா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தான் இன்னைக்குரிய செய்தி. நம்மளுடைய மனுஷ வாழ்வுல இதையும் நம்ம கடந்த வாரமே பார்த்தோம். பர்ஃபெக்ட் வில், பர்மிசிவ் வில் என்று சொல்லி 2 விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறத பார்க்கிறோம். அதாவது என்னாகமம் 22வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 1வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. திரும்ப அதை நான் டச் பண்ணிட்டு திரும்ப அடுத்த காரியங்களுக்கு நான் போக விரும்புகிறேன். என்னாகமம் 22வது அதிகாரத்துல 1வது வசனத்தை மாத்திரம் வாசிங்களேன். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மாவோபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். ஆமா, இப்ப இந்த சூழ்நிலையில என்னன்றத உங்களுக்கு சொல்லிடுறேன், சமயம் இல்லாதனால. பாருங்க, இந்த மோவாப் அப்படிங்கிற ஒரு அந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாக பாலாக் இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த பாலாக் என்ன பண்றான், அவன் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 2வது வசனத்தையும் வாசிங்களேன். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். அவன் கண்டுட்டு அடுத்த வசனத்தை வாசிச்சா புரியும். ஜனங்கள் ஏராளமா இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திர நிமித்தம் கலக்கம் அடைந்து. பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மோவாப் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா பயந்துட்டான்.
என்ன ஆயிடுச்சு, ஐயோ இது என்னடா இது, ஈக்கள் வடி நிறைய பேர் இருக்கிறாங்களே, நம்ம ஜனங்களை காட்டிலும் நிறைய பேர் இருக்கிறாங்க, இவங்க இவங்க வந்து இவங்களால நம்மளுடைய ஆமா தேசத்துக்கு ஆபத்து, இவங்க என்ன இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர்களின் நிமித்தம் இந்த ராஜா பயந்து போய் என்ன பண்றான், இவங்களை எப்படி மேற்கொள்றது, இவங்களை எப்படி வீழ்த்துறது என்று சொல்லி கண்ணிங்கா ஒரு திட்டம் போட்டு பிழையாம் என்ற நபரை அவன் என்ன பண்றான்னா கூப்பிடுறத பார்க்கிறோம். பாருங்க 5வது வசனத்துல இருக்கு, ஸ்தானாபதிகளை அனுப்பி ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்குது, இந்த பூமியில இருக்கிற விசாலத்தையே அது என்ன பண்ணுது, மூடி இருக்கிற பிரகாரமா ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்குது. ஆனாலும் பாருங்க அவங்களாம் எங்களோட பலவான்களா இருக்கிறாங்க. ஆனா நாங்க ஒண்ணு அறிஞ்சிருக்கிறோம். 6வது வசனத்துல, நீர் ஆசீர்வதிக்கிறவன், அதுல இருந்து வாசிங்களேன். அவர்கள் என்னிலும் பலவான்கள், ஆகிலும் ஆ, நீர் ஆ, ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், நீர் ஆ, சபிக்கிறவன் சபிக்கப்படுவான் என்று அறிவேன். பாருங்க. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நீங்க ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், சபிக்கிறவன் சபிக்கப்படுவான். அதனால நீங்க எங்களுக்காக வந்து இந்த ஜனங்களை என்ன பண்ணணும், சபிக்கணும்னு சொல்லி ஆள் அனுப்புறான். இப்படி நடக்கும் பொழுது பிழையாமான என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் ஓகே இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா பிழையாம் ரிப்ளை பண்றான் பாருங்க 8வது வசனத்துல, வாசிங்க, வேக அவன் வேகமா அவர்களை வாசிங்க. நோக்கி, ஆ, ஆ, ராத்திரி ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் ஆ. எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோவாபின் பிரபுக்கள் பிலேயாமிடத்தில் தங்கினார்கள். பாருங்க, இப்ப சொல்றான் கரெக்டா தான் அவன் என்ன பண்றான், ரிப்ளை பண்றான். நீங்க தங்கி இருங்க, கர்த்தருடைய ஒரு பூரணமான அவருடைய பெர்ஃபெக்ட் வில், அவருடைய சித்தம் இந்த காரியத்துல என்ன என்பதை குறிச்சு எனக்கு நான் தெரிந்து கொள்ளணும். நீங்க நீங்க இருங்க, நான் ஆண்டவர் இடத்துல இந்த காரியத்தை குறிச்சு அவருக்கு என்ன சித்தம், அவருக்கு என்ன திட்டம்ங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சரியான தீர்மானத்தை தான் எடுக்கிறான். எடுத்துட்டு அதே மாதிரி பண்றான். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு பாருங்க, பிள்ளையாம் தேவனை நோக்கி கேட்கும் பொழுதே ஆண்டவர் சொல்லிட்டாரு. அது 12வது வசனத்தை வாசிங்க, நீங்க வாசிச்சீங்கன்னா தான் வாசிங்க. அதற்கு தேவன் பிலேயாமை ஆ, நோக்கி, நீ ஆ, அவர்களோட போக வேண்டாம், அந்த ஆ, ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆ. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். ஆமென். ஹalleluya. நீ அவர்களோட என்ன பண்ண வேணாம், போக வேண்டாம். அந்த ஜனங்களை நீ என்ன பண்ண வேணாம், சபிக்க வேண்டாம். அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக அவருடைய திட்டத்தை இங்க சொல்லிட்டதை பார்க்கிறோம். ஆனா பாருங்க, இவன் திரும்ப என்ன பண்றான், அந்த அவங்ககிட்ட சொல்லிடுறான், இந்த மாதிரிலாம் ஆண்டவர் எனக்கு உத்தரவு கொடுக்கல, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான். ஆனா திரும்ப என்ன ஆகுது, அந்த ராஜா சும்மா இல்லாம திரும்பவும் என்ன பண்றான், நான் உண்மை 17வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, நான் உண்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீ சொல்வதை எல்லாம் செய்வேன், நீ எனக்காக வந்து அந்த ஜனங்களை நீ சபிச்சினா போதும்னு சொல்லி திரும்பவுமாக இவன ஒரு 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 ஆசையை காமிச்சு ஆமா இப்படி பண்றதை பார்க்கிறோம். அப்ப இவன் சரியான அந்த திட்டத்தை அறிந்திருந்த, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்திருந்த இந்த நபருக்குள்ள ஒரு சலசலப்பு, ஒரு காரியம். இப்ப என்ன பண்றான், ஆகிலும் கர்த்தர் இப்ப இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. திரும்ப பாருங்க 19வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்கள் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். இனிமேலும் கர்த்தர், இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு, ஏற்கனவே சொல்லிட்டார். இனிமேலும் கர்த்தர் இந்த வாழ்க்கை எனக்கு என்ன சொல்லுவார்னு சொல்லி, ஆமா நீங்க வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், திரும்பவுமாக அதை குறித்த அதை கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எழுந்து போ. 12வது 21வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. பிலேயாம் இல்ல, காலமே எழுந்து 20வது வசனத்துல, 20வது வசனத்துல. இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் ஆ, வந்து, அந்த ஆ. மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோடு கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். இப்படி ஆண்டவர் சொல்லிட்டாரு. உடனே இவன் போறான். ஆனா 22வது வசனத்தை வாசிங்க. அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. போதும் கர்த்தருடைய போதும் போதும் தூதனானவர் ஷாலினி, போதும். பாருங்க, இங்க ஆண்டவர் தானே சொன்னாரு போன்னு. ஆனா இங்க என்ன இருக்கு, அவன் போகிறதுனாலே ஆண்டவருக்கு கோபம் கோபம் உண்டது. அப்ப நாம் தெளிவாக சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க போக ஆண்டவர் தானே போக சொன்னாரு. இட்ஸ் நாட் த பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். பட் அவன்
இந்த காரியத்தை குறித்த தேவனுடைய மனதை, தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டும் திரும்ப திரும்ப அவனுக்குள்ள இருந்த அந்த எண்ணத்தை குறித்து ஆண்டவர் அறிந்திருந்தபடினால போன்னு சொல்லி he has given him the permissive will. ஒரு அனுமதி சித்தத்தை கொடுக்கிறாரு. ஆனா அவன் போவதை குறித்து தேவனுக்கு என்ன இல்ல, ஒரு விருப்பம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம், சித்தம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பூரணமான சித்தம் என்ன என்பதை குறித்து நமக்கு ஒரு புரிதல் இருக்க வேண்டும். தேவன் பூரணமான சித்தம், permissive will, it's there. நம்ம சில வேளைகள்ல நம்ம அட்டம் பிடிச்சோம்னா, இந்த பையனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், இது எனக்கு வேணும் ஆண்டவரே, என்னால முடியாது, இதுதான் வேணும். ஆண்டவருடைய வேத வசனத்துல தெளிவா இருக்குது, believer should not be yoked with an unbeliever. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன இல்ல, சம்பந்தம் இல்ல. இருளுக்கும், அதாவது ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனாலும் அட்டம் புட்டிச்சு நம்ம திருமணம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், he will not force, அனுமதிச்சிருவார், விட்டுருவாரு. அப்ப நம்ம, ஆனா அவருடைய பூரணமான சித்தம் அது இல்லை என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அட்டம் பிடிச்சு நம்ம கட்டாயப்படுத்தி நம்ம என்ன பண்ண முடியாது. ஆமா, காரியங்களை செய்தா அவர் ஒண்ணும் பண்ண மாட்டார், விட்டுருவார். நம்ம இந்த காரியத்தை குறிச்சு இஸ் a perfect will and permissive will குறித்த ஒரு தெளிவான ஒரு காரியங்கள் வேணும். எப்படி பர்ஃபெக்ட் will நான் புரிஞ்சுக்கிறது, எனக்கு புரியலையே. வேதத்துல தெளிவா இருக்கு. திருமணத்தை குறிச்ச பாருங்க, ஃபர்ஸ்டே என்ன வந்துருது, ஆண்டவரோட பிள்ளையா இருக்கணும். திருமணத்தை குறிச்சு சில காரியங்கள் குறிச்சு சிலதை குறிச்சு டைரக்டான பதில்கள் இல்ல. அதை குறிச்சுதான் நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். அதை எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான் என்னுடைய செய்தி. ஆனா இன்னைக்கு நான் ஓவராலா சொல்லணும்னா, பர்ஃபெக்ட் வில் இந்த வேதத்துல நமக்கு தெளிவாக இருக்கிற சில காரியங்களை ஆண்டவர் மாத்தவே மாட்டார். அந்த காரியங்கள்ல நமக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷனே வரக்கூடாது. என்னிடத்துல ஒரு சகோதரி கேட்டாங்க, இதை நான் இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நான் திருமணம் பண்ணணும், இந்த மாதிரி ஆண்டவர் இல்ல, அதுக்கு இடம் இருக்கா, இல்ல, வேதத்துலதான் தெளிவா இருக்கேன். வேண்டாம் சகோதரி, நீங்க காத்துருங்க, தெளிவா சொல்ல முடிஞ்சது. யாராவது உங்ககிட்ட கேட்ட தெளிவா சொல்லுங்க. இல்ல வேண்டாம், உங்க பிள்ளைக்கு கர்த்தருடைய மகளையா பாருங்க, கர்த்தருடைய மகனா பாருங்க, கர்த்தருடைய மகளா பாருங்க. அதுக்கு ஆண்டவர் வேதத்துல இடம் கொடுக்கல. அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, யாரு நெருக்குனாலும் பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, வேண்டாம், வேதத்துல அதுக்கு இடம் இல்ல. நீங்க காத்திருந்து கர்த்தரிடத்துல காத்துருங்க, கர்த்தர் கண்டிப்பா உங்க விருப்பத்தை வாஞ்சி நிறைவேற்றுவார். ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கட்டும். அப்ப இதெல்லாம் தெளிவா ஆண்டவர் ஏற்கனவே சில காரியங்களை வேதத்துல நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, தெளிவா எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப அதுல எல்லாம் எனக்கு சித்தம் புரியல, திட்டம் புரியல நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம சொல்லவே கூடாது. அதனாலதான் வேதத்தை நம்ம ஒழுங்கா வாசிக்கணும். இது இந்த மாதிரி பண்ணுப்பா, நீ இப்படி நடந்துக்கோ, இந்த மாதிரி செய், உன்கிட்ட இப்படி நான் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறேன், இப்படி ஒரு தூய்மைகளை எதிர்பார்க்கிறேன், இப்படி நீ நல்ல விதமா, இதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவனுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக தேவன் வைத்திருக்கிற ஒரு சராசரியான சபைக்கு வா, ஆராதனைக்கு போறது நீ என்ன பண்ணிடக்கூடாது, நிறுத்திடக்கூடாது. நீ கூடி, ஆமா, சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். இது என்னது, இதுல ஏதாவது சித்தம் புரியலையா? இதெல்லாம் நமக்கு டவுட்டே வரக்கூடாது இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆமா, கூடி ஆராதிக்கணுங்கிறாரு, ஆண்டவரை நல்லா தேடணுங்கிறாரு, நல்ல ஒரு வாழ்க்கைய வாழணும், முன்மாதிரியான வாழ்க்கைய வாழணும். இதெல்லாம் பாருங்க நமக்கு நல்லா புரிகிற ஒரு காரியங்கள். ஆனாலும் எந்த நபர் என்று நமக்கு தெளிவான பதில் இல்லை. எந்த வேலையா, அப்படி இதெல்லாம் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அதையெல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்வது என்று சொல்லி நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அப்ப முதலாவது, கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு நடப்பதற்கு நாம் என்ன பண்ணணும்? முதல்ல சொல்லுங்க, முதல் பாயிண்ட் என்ன? நாம இடம் கொடுக்கணும். நீங்க எல்லாம் மியூட் எடுக்கணும். இடம் கொடுக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும், இடம் கொடுக்கணும், தீர்மானிக்கணும் என்று சொல்லி பார்த்தோம். ஏன்னா அவர் வாசப்படியில நின்று என்ன பண்ணுவாரா, கதவைத்தான் தட்டுவாரு, உடைச்சிட்டு ஆமா உள்ள வரமாட்டார். நாம் இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பிழையாம போல ஒரு பர்ஃபெக்ட் வில் கர்த்தர் வைத்திருப்பார். அதே போல பெர்மிசிவ் வில்ஸ் இருக்கு. நம்ம அடம் முடிச்சு அதுக்கப்புறம் கர்த்தர் சரிப்படுத்துகிறார். நான் இல்லைன்னு சொல்லல, நிறைய பேரோட வாழ்க்கையில அடம் முடிச்சு அப்படி வழிமாறி போனாலும் கர்த்தர் இரக்கம் உள்ளவராக, கிருபை உள்ளவராக அவர் சரிப்படுத்துகிறத பார்க்கிறோம். ஆனா அது 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 வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடையாது. ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருக்கிறது உன்னதமான ஒரு காரியமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நல்லதா இருக்கும். அதுக்காக அந்த வாழ்க்கையில பிரச்சனையே வராதான்னா இல்ல, பிரச்சனைகள் வரும். ஆனாலும் அது எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருந்து எல்லாவற்றையும் சரி செய்கிறவரா இருப்பார். அதனால அதை குறிச்சு நீங்க நம்ம ஆமா ஓகே.
இப்ப பாருங்க, இப்ப இந்த காட்ஸ் பெர்மிசிவ் வில்ல நம்ம பிள்ளையாமோட வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொண்டோம். இப்ப அடுத்த ஒரு காரியத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். இதை நான் போன வாரமே எடுத்திருந்தாலும் சில நபர்கள் நான் ரொம்ப மனசுல நினைச்சிருந்தேன் இந்த செய்தியை கேட்கணும்னு. அதனாலதான் நான் திரும்ப இதை ஐ வாண்டட் டு ரிப்பீட் இட். அதனால கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், அதுக்கு அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இது ரெண்டு தான் நமக்கு ரொம்ப பிரதானமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். கர்த்தர் நமக்கு என்ன செய்யறார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் நம்ம என்ன செய்யணும்னு அவருக்கு இருக்கிற சித்தம் இல்லையா. ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்ன்றத குறிச்சு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த புரிதலை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, நாம தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக, தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக, தேவனுடைய விருப்பத்துக்குள்ளாக நாம் நம்மை பொருத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பாருங்க, நம்ம வாழ்க்கையில தேவனை குறித்த சரியான ஒரு உறவுக்குள்ளாக, ஒரு புரிதலுக்குள்ளாக வரும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் திட்டமாக, தீர்மானமாக நம்ம வாழ்க்கையில நடக்கிறத பார்க்கிறோம். வேதத்துல நம்ம பாருங்க, நம்மளுடைய ஆவிக்கு தேவையானது வேதத்துல இருக்குது. நம்ம ஆவினா என்னது? ஆமா, ஆவி மனிதன் தான், நம்ம உண்மையான மனிதன். அந்த ஆவிக்கு தேவையானது வேதத்துல இருக்கு. நம்ம ஆத்துமானா நம்ம சிந்திக்கிற பகுதி, நாம் தீர்மானிக்கிற பகுதி, நம்ம அங்கதான் முடிவெடுக்கிறோம்ல. நம்ம முடிவெடுக்கிற பகுதி, நம்ம இமோஷன்ஸ், கோபம், நம்மளுடைய சோகம், நம்மளுடைய அந்த இமோஷன்ஸ் செயல்படுகிற பகுதி, நம்மளுடைய விருப்பம், நமக்கு பிடிச்ச கலர், பிடிக்காதது, நமக்கு இந்த பிடிக்காத விருப்பு வெறுப்பு செயல்படுகிற இடம், இதுதான் ஆத்துமா என்று சொல்லி பார்க்கிறோம். ஆத்துமாவுக்கு தேவையான காரியங்கள் அது எப்படி இருக்கணும், அது என்ன பண்ணணும் அப்படின்ற ஆத்துமாவைக்கு போதித்து நடத்துகிற காரியங்கள் இந்த வேதத்துல இருக்கு. அதே போல இந்த சரீரம் எப்படி இயங்குது? நம்ம பார்க்கறத கொண்டு, நம்ம முகர்றத கொண்டு, நம்ம கேட்கறத கொண்டு, நம்ம சுவைக்கிறத கொண்டு, நம்ம டச், இந்த ஐம்புலன்களை ஆதாரமாக கொண்டு இந்த சரீரம் இயங்குது. அப்ப இந்த சரீரத்துக்கு அடுத்த காரியங்கள் தேவையானது, நம்ம சுகத்துக்கு அடுத்த காரியங்கள், நம்ம பொருளாதாரத்துக்கு அடுத்த காரியங்கள், நம்மளுடைய ஞானத்துக்கு அடுத்த காரியங்கள், நம்ம தைரியத்துக்கு அடுத்த காரியங்கள், நம் தெளிவாக சிந்தித்து தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான காரியங்கள், நம் பரிசுத்தமாக நடை போடுவதற்கு தேவையான காரியங்கள், இது எல்லாமே இந்த உயில்ல இருக்குது. எல்லாமே எதுல இருக்கு? இந்த பத்திரத்துல இருக்கு, இந்த உயில்ல இருக்கு, இந்த வேதத்துல இருக்கு. அப்ப அவருடைய சித்தம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய தீர்மானம் என்ன, அவருடைய காரியம் என்ன, எல்லாமே இதுல தான் இருக்குது. ஆவிக்கு தேவையான, ஆத்மாவுக்கு தேவையான, நம்ம சுக வாழ்வுக்கு தேவையான அவருடைய சித்தத்தை அதுலதான் சொல்லி வச்சிருக்கிறார். என் தழும்புகளால உன்னை சுகமாக்கிட்டேன். அவருடைய சித்தம் என்ன, அவருடைய சித்தம் என்ன? நீ வாழ்ந்து சுகித்திருப்ப. உன் ஆத்துமா, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வதை போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். அவருடைய திட்டம் என்ன, அவருடைய தீர்மானம் என்ன? நீ வலபுறத்திலும் இடப்புறத்திலும் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நீ பெருகுவாய். ஆனா நம்ம அவருடைய திட்டம் என்ன, அவருடைய தீர்மானம் என்ன? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ரொம்ப ஆமா. உங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயங்களை ஆண்டு கொள்ளும். ஆனா நம்ம அவருடைய திட்டம் என்ன, அவருடைய தீர்மானம் என்ன? வேதத்துல இது எல்லாத்துக்கும் அடுத்த காரியங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இந்த கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. நம்ம அதை நல்லா புரிந்து கொள்ளணும். இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்க்கம் என்று சொன்னால் இது ஒரு வழி. அதான் ஆண்டவர் சொல்றேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் வழி, நான் தான் சத்தியம், நான் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் ஜீவனை கொடுக்கிறேன். ஜீவன்னா பாருங்க, எல்லாமே ஒரு செழிப்பு, ஒரு வாழ்வு, ஒரு நலம், ஒரு விடுதலை, ஒரு நம்பிக்கை, ஒரு துளிர்க்க செய்கிற இதுவாய் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுல பாருங்க, இந்த ஆசீர்வாதங்கள், மாற்றம், இது எல்லாமே பாருங்க, ஆண்டவர் இந்த காரியத்தை எல்லாமே ஒரு உறவின் அடிப்படையில தான் நமக்கு கொடுக்கிறார். நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்னா, ஏன் நம்ம மீட்டிங்க்கு வரோம்? நான் கிறிஸ்டியன், நான் மீட்டிங்க்கு போய் தானே ஆகணும்.
ஏங்க சர்ச்சுக்கு நான் சொன்ன ஏங்க நான் கிறிஸ்டியனுங்க, நம்ம சர்ச்சுக்கு போகாம எப்படிங்க ஏங்க ஜோமன் பின்ன நான் கிறிஸ்டியனுங்க ஜோமன் எல்லாமே நம்ம ஒரு சடங்காக மாற்றி விட்டதுனால நம்ம வேதத்தை வாசிக்கலாம். இன்னைக்கு 3 அதிகாரம் வாசிச்சுட்டேன். எப்படி இன்னைக்கு 3 அதிகாரம் தான் டெய்லி ரீடிங் தான் என்கிட்ட இருக்கேன். இன்னைக்கு 3 அதிகாரம் நான் முடிச்சிட்டேன். இத்தனை அதிகாரம் நான் வாசிச்சு முடிச்சிட்டேன். இத்தனை நான் என் மகளுக்கு கூட சொல்வேன், நீ இப்படி வாசிக்காத, அப்படி வாசிக்காத, பிரயோஜனப்பட நல்லா வாசி, கருத்தூன்றி வாசி, அது என்னன்னு கேள்வி கேட்டு வாசி, அப்படி வாசி. அப்ப பாருங்க நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், ஒரு சடங்காச்சாரமாக ஒரு ஏதோ ஒரு 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 ட்ரையாக போகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு சடங்காக நல்லா சும்மா போறது, அப்படி தவறாம போறது, இதை செய்யறேன் அதை செய்யறேன், இப்படி பண்றேன் அப்படி பண்றேன். ஆனா பார்த்தா உள்ளத்துக்குள்ளாக அத்தனை அத்தனை ஒரு காரியம், ஒரு ஏமாற்றமான இது, கர்த்தர் மேல அத்தனை காரியங்கள். ஏன் ஆண்டவர் இப்படி பண்றாரு, ஆண்டவர் கிட்ட அத்தனை கேள்விகள், ஆண்டவர் கிட்ட ஏன் ஆண்டவர் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, உங்களுக்கு என்ன பிடிக்குதா பிடிக்கலையா, நீங்க உண்மையில நேசிக்கிறீங்களா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி செஞ்சீங்க, அவங்களெல்லாம் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு ஆண்டவர் மேல ஒரு அதிருப்தி, ஆண்டவர் கிட்ட நிறைய கேள்விகள். ஏன் இதெல்லாம் அப்படின்னா ஆண்டவரோடு கூட அந்த உறவு சரியா இல்லைன்னு அர்த்தம். சடங்கு இருக்கு, சடங்காச்சாரங்கள் இருக்குது. நல்லா ஜெபிக்கிறேன், 3 நாள் உபவாசிக்கிறேன், இப்படி பண்றேன் அப்படி பண்றேன், நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன், ஒரு சடங்காச்சாரமாக நம்ம நிறைய காரியங்கள் நமக்குள்ள இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஒரு உறவு, ஒரு 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 என்ன சொல்றது, ஐக்கியம், ஒரு ஒரு பாண்ட் அது குறைகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா பிரியமான தேவ ஜனமே, நாம எதிர்பார்க்கிற இத்தனை காரியங்கள் அவருடைய சித்தம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவருடைய சித்தம், நம்மளுடைய சரீரத்துக்கு அடுத்து அவருடைய சித்தம், நம்முடைய சுக வாழ்வுக்கு அடுத்து அவருடைய சித்தம், நம்முடைய பொருளாதாரத்தை குறித்து அவருடைய சித்தம், இதை எல்லாவற்றையும் வெறும் சடங்கை கொண்டு நம்மால புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் இன்னைக்கு ஒரு ட்ரைனஸ், அதனால தான் நமக்கு புரியல, அதனால தான் நம்மளால செய்ய முடியல. இது எல்லாமே தேவனோடு கூட ஒரு உறவின் அடிப்படையில மாத்திரம்தான் நம்மால அவரை புரிந்து கொள்ள முடியும். ஹalleluya. அப்ப நம்ம அவருடைய சித்தத்தை குறித்து ஏன் என்னால புரிஞ்சு கொள்ள முடியல, ஏன் அவருடைய திட்டத்தை என்னால இன்னும் சரியாக என்னால அதை புரிந்து கொள்ள முடியலன்னா, நாம முதலாவது நாம் சரிப்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரோடு கூட என்னுடைய ஃபெல்லோஷிப், என்னுடைய உறவு, அவரோடு கூட இருக்கிறதா என்னுடைய ஐக்கியம் அது எப்படி இருக்கு? சும்மா ஏதோ ஒரு மரியாதையின் அடிப்படையில இருக்கா, ஒரு பயத்தின் ஐயோ கடவுள் நரகத்துல போட்டுருவாரு ஒரு பயத்தை அடித்தளமாக கொண்டிருக்கிறதா, மாறாக ஒரு தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்குமான அந்த ஒரு அன்பின் அடிப்படையில இருக்கா, ஒரு மணவாளனுக்கு ஒரு மணவாட்டிக்குமான ஒரு அன்பின் உறவு அந்த தேவனோடு கூட நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி நாம் இன்னைக்கு சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இல்ல இருக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா? யாத்ராகமம் 6வது அதிகாரத்துல 7வது வசனம் வாசிக்கிறீங்களா? யாத்ராகம் 6வது அதிகாரம் 7வது வசனம், வேகமாக வாசிங்க. பக்கம் 82. எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஹalleluya. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு, ஆண்டவர் பாருங்க, இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சு சொல்லுகிற வார்த்தைகள் பாருங்க. விடுவிக்கிற அவருடைய எண்ணம் என்னன்னு பாருங்க, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு, ஏன் பிள்ளைங்க, ஏன் ஜனங்களா சேர்த்துக்கொண்டு, நான் உங்களுக்கு தேவனா இருப்பேன். I will be your God. உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஹalleluya. He is a personal God. உங்கள் தேவனா இருப்பேன், உங்களை விடுவிப்பேன், உங்களுக்கு தேவனா இருப்பேன். ஹalleluya. Hallelujah. He always wanted to establish a relationship with humans. அதனால தான் அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி படைத்து அவரோடு கூட அந்த ஒரு உறவத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார். நாம இன்னைக்கு சடங்கா நிறைய காரியங்களை செய்யறோம், ஆனா அந்த உறவை மறந்து போய் விடுகிறோம். Hallelujah. It is a divine agreement between God and his chosen people. Hallelujah. ஹalleluya. அதை வாசிங்க. எரேமியா 30வது அதிகாரம் 22வது வசனம், வேகமாக வாசிங்க. எரேமியா 30:22. நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என்
ஜனமா இருப்பீர்கள். எல்லாரும் சொல்லுங்களேன், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அந்த வசனத்தை எல்லாரும் மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் மியூட் எடுத்துட்டு, நீங்கள் இன்னைக்கு ஒரு மாற்றம் உண்டாவதாக. இன்னைக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் எல்லாரும் வாழ்க்கையிலும் நிறைவேற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். ஹalleluya, ஹalleluya. உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல 32 38 வாசிங்க. எரேமியா 32 38 வேகமாக வாசிங்க. 32 38. அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் ஏன் ஜனமா இருப்பாங்க? உரிமை பாராட்டுகிறார். அவர்கள் ஏன் ஜனமா இருப்பார்கள்? ஏன் ஜனங்களை நீ என்ன ஆராதிக்கும்படிக்கு நீ விடுதலைப்பட்டு, ஹalleluya, என் ஜனமா இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஹalleluya. அதே பாருங்க 40 41 வாசிங்க. 40 41 இருக்கா? ஹalleluya. எல்லாரும் சாரி, ஓகே, விடுங்க. 40 ஃபுல்லாவே நீங்க வாசிச்சு பாருங்க. 40வது அதிகாரம் 41வது வசனத்துல நீங்க அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் எப்படியாக உரிமை பாராட்டுகிறார் என்பதை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். நீங்க ஏன் ஜனம், நான் உங்க தேவன். இட்ஸ் a divine agreement between God and his chosen people என்று சொல்லி பார்க்கிறோம். God has given you the new identity. Hallelujah. ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அடையாளம்? நாம அவர் பிள்ளைகள். எல்லாரும் சொல்லுங்களேன், நான் மியூட் எடுத்துட்டு, நான் அவரோட பிள்ளை. சொல்லுங்களேன், நான் அவரோட பிள்ளை, நான் அவரோட பிள்ளை. நீங்க எதிர்பார்க்கிற சுகம் எப்படி? அவர் பிள்ளையா இருக்கும் பொழுது தன்னால நடக்க. என் பிள்ளைய கேட்கணுமா? சொத்துக்காக கேஸ் போடணுமா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். நீங்க எனக்கு என் பிள்ளை என்கிட்ட கேஸ் போடணுமா? தேவையில்ல. ஏன்? அவளுக்கு தான். ஏன்? எப்படி அந்த உரிமை? இது உறவு. இது சட்ட திட்டத்தினால காரியங்களால இல்ல, இது உறவின் அடிப்படையில. ஆமா, உறவுனால அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா என்னதான் ஆகுது? அவளுக்கு தான் போகும். அதை குறிச்சு அவ என்ன பண்ண தேவையில்லை, யோசிக்கவே தேவையில்லை. இருக்கிறது ஒரு அவளுக்கு தான் என்று தெரிஞ்சு அவ என்ன பண்ணுவா? அதை குறிச்சு அவ யோசிக்கவே மாட்டா. அப்ப இன்னைக்கு நாம் எதுல நம்ம அடிபட்டு இருக்கிறோம்? எனக்கு இது சுகம் சொந்தமாகுமா? எனக்கு அது உரிமையாகுமா? எனக்கு இது கிடைக்குமா? ஏன்? அவரோட பிள்ளை என்கிற உறவு, அந்த நம்பிக்கை நமக்கு இல்லாதனால தான் நம்மளுடைய ஜெபங்களும் அப்படி இருக்கு. நம்ம ஏறெடுக்கிற நம்மளுடைய எல்லாமே எப்படி இருக்கு? ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில, ஒரு குழப்பத்தின் அடிப்படையில், ஆண்டவர் இதை செய்வாரா? ஆண்டவர் இதை நடத்துவாரா? இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா? இது மாறுமா என்று எல்லாமே நமக்கு ஏன் ஒரு சந்தேகம்னா, இது பாருங்க, உங்களுக்கு மாத்திரம் இல்ல, எனக்கு மாத்திரம் இல்ல, இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனக்கு இது ஒண்ணு பயங்கரமா இருக்குன்னு இல்ல, எனக்கு பிரயோஜனமானதை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எப்போதுமே ஆண்டவர் எனக்கு பேசுறார். ஹalleluya. அது போலதான் உங்களுக்கும் பேசுகிறார். ஹalleluya. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு அதுதான். பிரியமான தேவஜனமே, நமக்குள்ளாக சுகத்துக்காக, ஒரு தெளிவுக்காக, ஒரு பொருளாதாரத்திலேயோ, ஒரு சரீரத்திலேயோ, ஆவிக்குரிய தேவையிலோ, ஊழியத்திலோ, எல்லா காரியத்திலும் நமக்கு சந்தேகமும் குழப்பமும் பயமோ தயக்கமோ அவருடைய சித்தத்தை குறிச்ச ஒரு புரிதலும் இல்லாத இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாம அந்த உறவுல இன்னும் மங்கி இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அந்த உறவு அதிகமாக அது பலனடைய இது எல்லா காரியமும் மாறி போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபங்கள் வித்தியாசமாக மாறும், நம்மளுடைய நடை வித்தியாசமாக மாறும், நம்மளுடைய எல்லா விதமான நம்ம ஏறெடுக்கிற காரியங்கள் எல்லாமே எப்படி ஆயிரும்? வித்தியாசமாக மாறிவிடும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. என்னாகும் இதை மாத்திரம் வாசிச்சு என்னாகமம் 23வது அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிங்க. வேகமாக வாசிங்க. 23:10. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கற்பங்களை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றார். Amen. Hallelujah. I encourage everyone to take out the mute. And நான் சொல்லுகிற ஒரு 3-4 வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம இதை அப்படியே முடிக்க போறோம். அடுத்த வாரம் நம்ம இன்னும் சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நான் சொன்னது போல கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். சில தெளிவான காரியங்கள்ல சில காரியங்கள்ல நமக்கு குழப்பமா இருக்கே, அதுலலாம் நம்ம இப்ப ஓகே, ஜென்ரலா ஓகே, ஆனா எப்படி அப்படிங்கறத குறிச்செல்லாம் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஆனா இன்னைக்கு இப்ப எல்லாம் மியூட் எடுத்துட்டு என்னாகமம் 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மியூட் எடுத்துட்டு என்னாகமம் 23 பக்கம் 207 அதை எடுத்துக்கொண்டு எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணத்தக்கவன் யார்?
நீதிமான் மரிப்பதை போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். ஹalleluya, ஹalleluya. அடுத்ததாக 19வது வசனத்தை வாசிங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. ஹalleluya, ஹalleluya. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறவருடைய சித்தம் என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு சித்தம். உங்களுடைய நல்வாழ்வு, உங்களுடைய சுக வாழ்வு, உங்களை நேர்த்தியாக எடுப்பித்து கட்டி மீண்டுமாக கட்டி எழுப்பி ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒளியாக நிறுத்த அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். 21வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றத்தை பார்க்கிறவரும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவரோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம், ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ள இருக்கிறது. 22வது வசனத்தை வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்படப்பட்டார். கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஹalleluya. காண்டாமிருகத்துக்கு பலன். எனக்கு பலனே இல்லை, எனக்கு திடனே இல்லையப்பா, நான் எப்படி ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வேன், நான் எப்படி ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்வேன், நான் எப்படி ஆண்டவர் இந்த வேலையை செய்வேன், நான் எப்படி ஆண்டவர் இந்த குடும்பத்தை நடத்துவேன், நான் எப்படி ஆண்டவரே. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏன்? நான் அவருடைய ஜனம், நான் அவருடைய பிள்ளை. அது ஏன் நடக்கும்? நான் அவரோடு கூட, அவரோட பிள்ளை, அவருடைய மகளா இருக்கிறதுனால, அவர் என்னுடைய தகப்பனா இருக்கிறதுனால, அவர் என்னுடைய தேவனா இருக்கிறதுனால எனக்கு நடக்கும். ஹalleluya. உறவின் அடிப்படையிலான அவருடைய சித்தம். ஹalleluya, ஹalleluya. 22வது வசனத்தை வாசிச்சோம். 23 வாசிங்க. 2 வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபு இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். ஹalleluya. எனக்கு விரோதமா மந்திரம் வைக்காது. யார் வேணாலும் சூனியம் வைக்கட்டும், மந்திரம் வைக்கட்டும், தகடு வைக்கட்டும், அது எடுக்கிறது என் வேலை இல்ல. அதை குறிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தேவையில்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, உறவின் அடிப்படையில இருக்கிற எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போக. நான் போய் தோண்டி பிடிச்சி அதை கல்ல தோண்டி பொண்ணை தோண்டி போதச்சு அதுக்கெல்லாம் ஒரு அப்படியே பயங்கரமா பண்ணி எனக்கு தேவையில்லை. ஏன்னா எனக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால என்னை சபிக்கிறவர்களை அவர் சபிப்பார், அவர் பார்த்துக்குவார். யுத்தம் கர்த்தருடையது. எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமான மந்திரமும் இல்ல, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்ல. இன்னும் கொஞ்ச காலத்துல யாக்கோபுக்கு செய்யப்பட்டது என்னவென்று சொல்லப்படும். ஹalleluya, ஹalleluya. இந்த 24 வாசிச்சு முடிங்க. இந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றார். ஹalleluya, ஹalleluya. 1000 தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 1000 தலைமுறை. நீங்க தேவனை நம்பி வந்துட்டீங்களா? என் குடும்பத்துல இந்த சாபம், அந்த சாபம், பரம்பரை சாபம், இந்த சாபம். ஆனா ஆண்டவரை நம்பி வந்துட்டீங்கல்ல, இந்த உறவுக்குள்ள வந்துட்டீங்கல்ல, அந்த சாபம் உங்களுக்கு உரியது இல்ல, அந்த பரம்பரை பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு உரியது இல்ல. எல்லாமே இப்படிதாங்க செத்தாங்க, இந்த மாதிரியான காரியத்துலதான் செத்தாங்க, இந்த மாதிரி வியாதி தான் வந்துச்சு, இப்படிப்பட்ட போராட்டம் தான் வந்துச்சு, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் வந்துச்சு. இது நமக்கு சொந்தமானது அல்ல. நான் ஆண்டவரோடு கூட உறவுக்குள்ள வந்துட்டேன். அவர் எனக்கான சித்தம், என்னுடைய குடும்பத்துக்கான சித்தத்தை ஒண்ணு வச்சிருக்கிறாரு. அது 1000 தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதம். ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய சித்தம் அதுதான், தேவனுடைய திட்டம் அதுதான். இவர் நல்ல தேவன். ஹalleluya, ஹalleluya. எல்லாம் கண்களை மூடி. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. எல்லாரும் உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. நீங்க எல்லாரும் பாடணும். எல்லாரும் உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. ஒரு நல்லவர் உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. Hallelujah. Thank you everyone. Hallelujah. Amen.